எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் வச்சுட்டு ஒரு புதிய தடவை டிஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் சொல்லுடி. ஹாய். எடுத்து வச்சுருக்கேன். இந்த விதை எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பழத்தோட பாதி எடுத்துருக்கேன் நான். இந்த களவெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்து வச்சிடலாம். எவ்வளோ அதிகமாக நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறீங்களோ அது அவ்வளோ நல்லது. இது ஒரு வருஷத்துக்கு அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருவோம் அதை. இப்போ வானல் வச்சுட்டு வானல் நல்லா சூடாகிருக்கு. இப்போ நம்ம ஜாக் ஃப்ரூட்டு இங்கே மிக்சியில் நல்லாவே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா அரைச்சிருக்கேன், நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிருக்கேன். அப்படியே இதில் எல்லாமே ஊற்றிக்கோங்க. இப்போ அது நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜாக் ஃப்ரூட்டெலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வச்சுட்டு நம்ம ஏதாவது பலகாரம் என்ன ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா அந்த சீசன் இல்லாத டைம்லலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஐஸ்கிரீமுக்கும் இதை எடுத்து இதுலேருந்து ஒரு ஸ்பூன் அந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலாம். ஏதாவது நம்ம என்ன ஸ்வீட் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ நிறைய யூஸ்ஃபுல் இப்படி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கிடைக்கும்போது பிரச்சனை இல்லை, கிடைக்காத டைமில் இது இந்த மாதிரி பண்ணி வச்சா நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ நல்லா சுண்டணும். அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். தண்ணி இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு தண்ணி நான் மிக்சியில் இது ஜாக் ஃப்ரூட் அரைக்கும் போதே தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் அதில் தேவையில்லை. அதில் ஊற்றுறதுனால இதில் தண்ணி ஏற்கனவே இருக்குது. ஸோ நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் பொடிச்சது நான் பொடி வெல்லமே கிடைக்குமே பாக்கெட்டில். ஸோ அதை எடுத்திருக்கேன். 1.5 கப் எடுத்திருக்கேன். இதை பாருங்க. ஸோ பெரிய கப்பால் ஒன்று, அதுலேயே பாதி. ஸோ 1.5 கப் எடுத்திருக்கேன். இதை அப்படியே கொட்டிக்கோங்க அதில். நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. ஒரு சாக்லேட் கலர் வருதுல்ல, செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஸோ அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா சுண்டி இருக்குது. இப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கையிலெல்லாம் அடிக்குது. ஸோ கொஞ்சம் விடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். இந்த ஒரு ஏலக்காய் வேணால் போடுறேன். ஸோ ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தால் ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏலக்காய் ரொம்ப வேண்டான்றதுனால நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போடுறேன். ஸோ ஏலக்காய் ஸ்மெல் இருக்கணும், மீன்ஸ் இல்லாமலும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 5 ஏலக்காவது போட்டுக்கோங்க. அப்போ தான் ஏலக்காயோட ஸ்மெல்லே இதில் வரும். நல்லா பாருங்க, ரொம்ப நல்லா சுண்டி இருக்குது. நம்ம போடும்போது ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு. இதேமாரி இன்னும் நிறைய சுண்டணும். நம்ம வெல்லம் வேறு போட்டோம்ல, அதனால் வெல்லத்திலே வாட்டர் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து தனியாகலாம் தண்ணி தேவையே இல்லை. நல்லா சுண்டிகிட்டு இருக்குது. ஸோ நல்லா சுண்டிடுச்சு. இப்போ ஜாக் ஃப்ரூட்டில் இந்த தண்ணியெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா பாருங்கள், தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. தண்ணி இருக்கும்போது நம்ம நெய் போடக்கூடாது. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து நெய் போடணும். ஸோ நான் வந்து ஒரு கப் நெய் போடுறேன். ஸோ 1 கப் நெய் போட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது நம்ம 1 இயருக்கு இது கேடாகாமல் அப்படியே இருக்கும், வீணாகாமல். ஸோ அதனால தான் இது நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. செம்ம வாசனை அடிக்குது, சூப்பராக இருக்கும். ஜாக் ஃப்ரூட் இல்லாத சீசன்லலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவும், ரொம்ப உதவும். பாயசம் பண்ணலாம், நீங்கள் என்ன ஸ்வீட் பண்ணுறீங்களோ அதிலெல்லாம் இதை போட்டுக்கலாம். அல்வா பண்ணலாம். ஸோ ஜாக் ஃப்ரூட் அல்வா பண்ணலாம். இது வச்சுட்டு ஈஸியாக பண்ணிடலாம் அப்படியே. அப்புறம் என்ன நிறைய இருக்குது. ஸோ அப்பத்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். ஜாக் ஃப்ரூட் அப்பமோ எந்த அப்பம் பண்ணுறீங்க அந்த அப்பத்துக்கெல்லாம் இது பயங்கரமாக யூஸ் ஆகும். ஐஸ்கிரீம் பண்ணலாம், நிறைய ஸ்வீட் பண்ணலாம் இதை வச்சுட்டு நீங்கள்.
நல்லா இன்னும் நிறைய சுண்டணும் இது. அப்போ சுண்டிகிட்டே இருக்கட்டும். அப்போ நம்ம உப்பு போட்டுடலாம் லாஸ்ட்டாக. வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பப்ளூஸ் எல்லாம் நின்றுடுச்சுனாலே இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், அடி பிடிக்காமல் இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே இது பேர் சொல்லலைன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஜாக் ஃப்ரூட் ஜாம் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஜாம் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் இந்த ஜாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ப்ரெட்டு சப்பாத்தி அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன ஸ்வீட் செய்கிறீங்களோ எல்லா ஸ்வீட்டுக்குமே இது நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும், ஹெல்த்தும் கூட. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.